வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் ஒர்க் மாதிரி 2025 குரூப் ஃபோரில் நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினே கொடுத்துட்ருக்கோம், 29 கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இளமை பெயர்கள் ஒளி மரபு கண்டிப்பாக 3-4 கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். கம்பல்சரி பண்ணாக்கா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்க, புலி. புலி வந்து பாருங்க பரல், அதனுடைய இளமை பெயர். நம்ம புலி குட்டின்னு சொல்லக்கூடாது, சின்ன வயசு பேர் பாருங்க புலி பரல். சிங்கத்தை வந்து பாருங்க அதனுடைய குட்டி பேரை வந்து குருளை, சிங்க குருளை. இளம் வயசு பேரை யானை. யானை மற்றும் பசு இது ரெண்டுமே வந்து பாருங்க கன்றுன்னு சொல்லுவாங்க. யானை மற்றும் பசு இரண்டுமே கன்று. ஆடு வந்து குட்டி. இது வந்து இளமை பெயர்கள். அடுத்து ஒளி மரபு பாருங்க. ஒளி மரபுல வந்து பாருங்க புலி உருமுது, பாட்டே வந்திருக்கு இல்லையா? புலி உருமுது புலி உருமுது, வேட்டைக்காரன் அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அது. சிங்கம். சிங்கம் வந்து கர்ஜிக்கும் கிடையாது, முழங்கும். சிங்கம் வந்து முழங்கும். யானை வந்து பிழிரும். யானை வந்து பிழிரும். பசு வந்து கதிரும். பசு வந்து பாருங்க கதிரும். ஆடு வந்து கத்தும். ஸோ இந்த ஒரு பாக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க பறவைகளின் ஒளிமரபு. பறவைகளின் ஒளிமரபு இதுல வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின், சரிங்களா? இதுல வந்து ஒரு கன்ஃபார்ம் கொஸ்டின். ஆந்தை. ஆந்தை வந்து பாருங்க அலறும். ஆந்தை வந்து அலறும். காகம் கரையும். சேவல் வந்து கூவும். சேவல் வந்து கூவும். குயிலும் கூவும், சரிங்களா? சேவல் வந்து கூவும் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சேவல் வந்து கூவும். அதாச்சும் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்கூல் புக்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆனா சேவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணு கேட்டாக்கா கொக்கரைக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கோழி தான் வந்து கொக்கரைக்கும். கோழி தான் வந்து கொக்கரைக்கும். சேவல் வந்து கூவும், சரிங்களா? கூவக்கூடிய ரெண்டு விஷயம் பாருங்க. ஒன்று சேவல், இன்னொன்று பாருங்க குயில். இது ரெண்டுமே வந்து கூவும். கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும். புறா வந்து குணுகும். மயில் வந்து அகவும். மயில் வந்து அகவும். கிளி வந்து பேசும். கூகை. கூகை ஆந்தைன்னு இல்லையா? அது வந்து பாருங்க குளரும். இது வந்து இருக்கும். இது ஒரு கொஸ்டினா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகை மரபு. இதை வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? மக்கள் கூட்டம். மக்கள் வந்து பாருங்க ஒரு அதிகமா இருக்காங்கனாக்கா அது வந்து மக்கள் கூட்டம் சொல்லுவோம் நம்ம. அதே போல ஆணிரை. ஆணிரைன்னு கேட்டாக்கா மாடு இருக்கு இல்லையா? மாடு பசு இருக்கு இல்லையா? அதோடைய கூட்டு பெயரை வந்து பாருங்க ஆணிரைன்னு சொல்லுவோம். ஆடு. ஆடு இருக்கு இல்லையா? அதை வந்து பாருங்க ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கன்ஃபார்ம் இதுல வந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்ம்டு. அதே போல பாருங்க வினை மரபு. இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின். இதுல இருந்தும் பாருங்க ஒரு கொஸ்டின். சோறு உண். நம்ம வந்து சோறுன்னு சொல்ல மாட்டோம். தமிழ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோறு தான். நம்ம யாராவது கேட்டா சாதம், சாம்பார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொல்ல யூஸ் பண்ணிடுறது. சாதம், சாம்பார்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான பேர் என்ன? சோறு. சோறை வந்து உண்ணு. சோறை வந்து உண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர். தண்ணீரை வந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. பூ கொய்து வா. பூ பறிக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? பூவை வந்து பறின்னு சொல்ல மாட்டாங்க. கொய்து வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முறுக்கு. முறுக்க வந்து தின். பால் வந்து பருகு. பால் வந்து குடின்னு சொல்லக்கூடாது. பால் வந்து பருகுன்னு சொல்லி சொல்லணும். இலை வந்து பறி. இலையை வந்து பாத்தீங்கன்னா பறிச்சிட்டு வா. பூவை வந்து கொய்து வா. இலையை வந்து பறிச்சிட்டு வா, சரிங்களா? இலையை வந்து பறிச்சிட்டு வான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுவர் வந்து எழுப்பு. சுவர் வந்து கட்டு. சோத்தை வந்து கட்டுன்னு சொல்லக்கூடாது. சுவர் வந்து எழுப்புன்னு சொல்லி சொல்லணும். கூடை. கூடையை வந்து பாத்தீங்கன்னா முடை. கூடை வந்து பாத்தீங்கன்னா முடை அப்படின்னு சொல்லி சொல்லணும். பானை வந்து வனை. பானை வந்து வனை, சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. கோழி. கோழி வந்து என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். சேவல் வந்து கூவும். கோழி வந்து கொக்கரிக்கும். பால் வந்து பாருங்க குடியா பருகு அப்படின்னு பாருங்க. பால் வந்து பருகு. பால் வந்து பருகு. தண்ணீர் தான் குடி. சோறு. சோறு வந்து பாருங்க உண். சோறு வந்து உண். முறுக்கு வந்து தின்னு. முறுக்கு வந்து தின்னு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பூ வந்து பாருங்க கொய்து வா. பூ வந்து கொய்து வா. பறிச்சுட்டு வானா இலைய வந்து பறிச்சுட்டு வான்னு சொல்லி சொல்லலாம். ஆ நிறை. ஆனக்க நிறை, சரிங்களா? அதுல கீழே வந்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரபு பிழையை நீக்கி எழுதுக. சேவல் கொக்கரிக்கும். சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தாள். சேவல் வந்து கொக்கரிக்குமா? சேவல் வந்து கூவும். கோழி தான் கொக்கரிக்கும் இல்லையா? சேவல் கூவியதும் சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தாள். ஒன்னாச்சு. அடுத்து பாருங்க. பூ பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். பூ பறிக்கவா? பூ கொய்ய. பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அங்கு மரத்தில் குயில் கரைந்துதான். காக்கா தான் வந்து கரையும். குயில் வந்து கூவும். குயில்
கூவி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். பூ பறித்ததுடன், பூவை வந்து பறிப்பதா அப்படின்னு கேட்டாக்க கொய்வது. பூவை கொய்தவுடன் தோரணம் கட்ட மாவிளைகளை கொய்து கொண்டு சென்றாள். என்ன சொன்னோம்? இலை அப்படின்னாக்க பறிச்சிட்டு வா. அப்போ மாவிளையை பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். பாலை வந்து குடிக்கணுமா? பாலை வந்து பருகணும். சரிங்களா? இது வந்து எக்ஸாம்பிள். இது வந்து நியூ புக்ல இருக்கிறது. அதே போல இந்த பலா பிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து பார்க்க போறோம். பலா பிஞ்சு, பலாப்பழத்துடைய பிஞ்சு வகை வந்து பாத்தீங்கன்னா பலா மூசு. வாழையோட பிஞ்சு வகை வந்து பாத்தீங்கன்னா வாழை கச்சல். முருங்கையோட பிஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை சரடு. அவரை பிஞ்சோட பேர் பாத்தீங்கன்னா அவரை பொட்டு. மாம்பிஞ்சியோட இளம் பெயர் வந்து பாத்தீங்கன்னா மாவடு. இளந்தேங்காயோடைய இளமை பேர் வந்து பாத்தீங்கன்னா வழுக்கை. நல்லா ஒரு வழுக்க தேங்காவை வெட்டி கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அதுதான். முற்றிய தேங்காய் அப்படின்னு கேட்டாக்க அது வந்து பாத்தீங்கன்னா நெற்று. ஓகேவா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்ல வந்து இருக்கும். ஒன்னும் இருக்கிறத பார்க்கலாம். இங்க வந்து இளமை பெயர்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆடுனா முன்னே பார்த்திருப்போம். ஆடு குட்டி. மான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டாக்க மான் கன்று. கீரி வந்து பாத்தீங்கன்னா கீரி பிள்ளை. சிங்கம் வந்து சிங்கக்குருளை. கோழியுடைய குஞ்சு வகை இளம் வகை பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு. சரிங்களா? இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். இங்க வந்து ஒளி மரபுகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஆடு வந்து பாத்தீங்கன்னா கத்தும். எருது வந்து பாத்தீங்கன்னா எக்காலமிடும். குதிரை வந்து கனைக்கும். குரங்கு வந்து அழப்பும். சிங்கம் நம்ம பார்த்திருப்போம். சிங்கம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. முழங்கும். நரி ஊழையிடும். புலி வந்து உருமும் சொல்லி பார்த்தாச்சு. பூனை வந்து சீரும். யானை பிளிரும். எலி வந்து கீச்சிடும். ஆந்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பறவை வகைகள். ஆந்தை வந்து அலறும். காகம் கரையும். கிளி பேசும். குயில் கூவும். கூகை வந்து பாத்தீங்கன்னா குழரும். கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் கூவும். குயில் அண்ட் சேவல் ரெண்டுமே வந்து கூவும்னு சொல்லி பார்த்திருப்போம். புறா வந்து குணுகும். மயில் அகவும். வண்டு வந்து முரளும். ஸோ இது வந்து இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வினை மரபுகளும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அம்பு வந்து எய்தார். ஆடை நெய்தார். உமி வந்து கருக்கினாள். ஓவியம் வந்து புனைந்தான். ஓவியம் வந்து வரைகிறாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஓவியம் வந்து புனைந்தான். கூடை வந்து முடைந்தார். சுவர் எழுப்பினான். இது ரெண்டுமே நம்ம வந்து நியூ புக்ல பார்த்திருப்போம். சரிங்களா? அதுதான். செய்யுள் ஏற்றினான். சோறு உண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பால் பருகுன்னு சொல்லி பார்த்தோம். பூ வந்து பறித்தாள் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நியூ புக்ல வந்து பூ கொய்தாள் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்ல வந்து பூ பறித்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் பாருங்க. நம்ம நியூ புக்கே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து பூ கொய்து வந்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பூ கொய்துவானே பார்த்துருக்கலாம். சரிங்களா? மரத்தை வெட்டினான். மாத்திரை முழுங்கிட்டான்னு சொல்லக்கூடாது. விழுங்கினான். முறுக்கு வந்து தின்றான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்களுக்கு பிறமொழி சொற்கள்னு இருக்கு இல்லையா? அதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து தரேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. சரிங்களா? ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, போஸ்ட் ஆபீஸ், அஞ்சலகம், உத்தியோகம்னா பணி, உத்தரவுனா ஆணை. இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்ல வந்து அதிகமா இருக்கும். நீங்க நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஜனங்கள்னா மக்கள், நிபுணர்னா வல்லுனர். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒளி மரபு மட்டும் முடிச்சிடலாம். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இருக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்து பார்க்க போறோம். விலங்குகளின் இளமை பெயர்கள். அணிர் பிள்ளை. அணிர் வந்து பாத்தீங்கன்னா அணிர் குட்டின்னு சொல்லக்கூடாது. அணிர் பிள்ளை, கீரி பிள்ளை, சிங்க குருளை, புலி பரல். சரிங்களா? அடுத்தது யானை கன்று.
மான் கன்று. மான் வந்து புதுசா பார்க்குறோம் இல்லையா? மான் கன்று, எருமை கன்று. நம்ம பசுங்கன்றுன்னு பார்த்தோம். இங்க எருமைக்கும் கன்று வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே வந்து கன்று. யானை, மான், எருமை. அது 3மே வந்து கன்று. குதிரை குட்டி, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி. குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றிக் குட்டி, எலிக்குட்டி. இதெல்லாம் வந்து குட்டி வகைகள். சரிங்களா? விலங்குகளோட இளமை பெயர்கள். விலங்குகளின் வாழிடங்கள். சரிங்களா? விலங்குகளின் வாழிடங்கள். ஆட்டுப்பட்டி. நம்ம வந்து ஆணிரைன்னு சொல்லி படிச்சுட்டு இருப்போம். சரிங்களா? இல்லன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டுப்பட்டின்னு சொல்லி ஹோல்டு புக்ல குடுத்துருப்பாங்க. குதிரை வந்து கொட்டில். குதிரை வந்து கொட்டில். கோழி பண்ணை. கோழி பண்ணை. மாட்டுத் தொழுவம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாழிடங்கள். சரிங்களா? யானை கூட்டம். வாத்து பண்ணை. வாத்து பண்ணை. விலங்கு பறவை இனங்களின் ஒலிமரபு. விலங்குகளுடைய பறவைகளின் இனங்களின் ஒலிமரபு வந்து குடுத்துருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து சும்மா குடுத்துருப்பாங்க. ஆந்தை அலறும், கழுதை கத்துமாம். கழுதை வந்து பாத்தீங்கன்னா கனைக்கும்னு நம்ம சொல்லுவோம். கழுதை வந்து பாத்தீங்கன்னா கனைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? கழுதை வந்து கத்தும், காக்கை வந்து கரையும், கிளி வந்து கொஞ்சும் அல்லது பேசும். நம்ம கிளி பேசும்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா இவங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிளி வந்து கொஞ்சும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 1. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, குதிரை வந்து கனைக்கும். குதிரை வந்து கனைக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கழுதை தான் வந்து கனைக்குதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா குதிரை வந்து கனைக்குதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் வந்து முழங்கும். சிங்கம் வந்து முழங்கும். நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். இதெல்லாம் முன்ன கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள். தாவரத்துடைய உறுப்பு பெயர்கள்னு குடுத்துருக்காங்க. ஈச்சம். ஈச்சம் வந்து ஓலைன்னு சொல்லுவோம். ஈச்ச இலைன்னு சொல்ல மாட்டோம். ஈச்ச ஓலைன்னு சொல்லியிருப்போம். சோளத்துடைய அந்த இலை வகை வந்து சோளத்தட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். மாவிலை. மாமரத்துடைய இலை வந்து மாவிலை தான் சொல்லியிருப்போம். வேப்ப இலைன்னு சொல்லக்கூடாது. வேப்ப வேப்ப மரத்தோட இலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பந்தழை. சரிங்களா? அடுத்து தாழை மடல். தாழை மடல். தாழை அப்படின்னு கேட்டாக்கா காட்டுப் பகுதியில வளரக்கூடியது. சரிங்களா? அது 1. தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுகு கூந்தல். கமுகுனா பாக்கு. அதுதான் வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. பனை ஓலை. பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள். நெல்லு வந்து தாள் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதுதான் நெற்றாள்ன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 10த் புக்லயும், 6த் புக்லயும் வந்து நியூ புக்ல வந்து இருக்கும். நியூ புக்லயும் வந்து இருக்கும். அடுத்தது காய்களின் இளநிலை. காய்களின் இளநிலை வந்து குடுத்துருக்காங்க. அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, தென்னங்குரும்பை. சரிங்களா? அதனுடைய இளநிலை வந்து குறும்பைன்னு குடுத்துருப்பாங்க. மாவடு, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு. நம்ம முருங்கை சரடு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். முருங்கை சரடுன்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த இடத்துல வந்து முருங்கை பிஞ்சுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலமரத்துடைய அந்த இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு. பனைமரங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு. பழமரங்கள் நிறைய இருக்கக்கூடியது பலாத்தோப்பு, தென்னை மரங்கள் நிறைய இருக்கக்கூடியது தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். அடுத்து பொருள்களின் தொகுப்பு. இதுவும் வந்து கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆட்டு மந்தை, திராட்சை கொலை, திராட்சை கொலை. சரிங்களா? நம்ம இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல ஒண்ணு தப்பா குடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? திராட்சை கொலை. சரிங்களா? திராட்சை கொலை. மாட்டு மந்தை, மாட்டு மந்தை. அடுத்து கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பொசு நிரை, ஆநிரைன்னு கூட சொல்லலாம். அடுத்து பாருங்க வைக்கோற் போர். வைக்கோல் இருக்கு இல்லையா? நெல் தாள் இருக்கு இல்லையா? அது வைக்கிறது தான் வைக்கோல் போர்ன்னு குடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க பொருளுக்கேற்ற வினைமரபு. சோறு, சோறு வந்து உண்ணு, பழம் வந்து தின்னு, பழம் வந்து தின்னு, கோலம் இடு, கோலம் போடுன்னு சொல்லக்கூடாது. கோலம் இடு. தீ வந்து மூட்டு, தீ வந்து மூட்டு. நீர், தண்ணீர் வந்து குடி, பாட்டு பாடு, தயிர் வந்து கடை, படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. படம் வந்து வரைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பால் பருகு, கவிதை ஏற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய், கூரை வேய். இதெல்லாம் குடுத்துருக்காங்க. கீழே வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பயிற்சியும் வந்து குடுத்துருக்காங்க. குமரன் பழம், குமரன் பழம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தின்றான். பழம் வந்து தின்னு இல்லையா? தின்றான். காலையில் சேவல் என்ன பண்ணியது அப்படின்னு கேட்டாக்கா, சேவல் வந்து கூவியது, கோழி வந்து கொக்கரித்தது. ஆட்டு, ஆட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டமா மந்தை அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எங்கள் ஊரின் வாழை டேஷ் உள்ளது. வாழை தோப்பு. சரிங்களா? வாழைத்தோப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். வாழை
வாழை தோட்டம் சாரி வாழை தோட்டம் வந்து சொல்லணும். குயில் வந்து பண்ணீங்கக்கா கூவியது. குயில் வந்து கூவியது. ஸோ இது ஒரு பார்ட் முடிஞ்சது. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேயும் ஒரு இது இருக்கு. தாவரங்கள், காய்கறிகளின் இளமை பெயர்கள். சரிங்களா? இளமை மரபுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அவரை பிஞ்சு, வல்லரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழைக்கச்சல், மாவடு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து விலங்குகளின் இளமை மரபு. குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மாங்கன்று, சிங்கக்குருளை, கோழி குஞ்சு, எருமைக்கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரி வந்து பிள்ளை. இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது ஒலி மரபுகள். ஒலி மரபுகள் வந்து பாருங்க, குயில் கூவும், கிளி கொஞ்சும் இல்லைன்னா பேசும், சிங்கம் வந்து முழங்கும், மயில் அகவும், கூகை குளரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். இதெல்லாம் முன்னே பார்த்தாச்சு. வினை மரபு சொற்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. அப்பம். நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம்னு கேட்டாக்கா, சோறு உண், முறுக்கு தின் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? இங்க வந்து அப்பம் வந்து தின் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. நெல் வந்து தூற்று, நீர் வந்து பாய்ச்சு, காய்கறி அரி. எந்த அரி வருதுன்னு பாருங்க. களை வந்து பறிக்கணுமா. களை வந்து பறி, பாட்டு பாடு, இலையும் பறி, இலையும் பறி, பழம் வந்து தின், மலர வந்து கொய்து வா. மலர் வந்து கொய். சரிங்களா? முன்ன வந்து பாருங்க, பூ வந்து பறின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல. இங்க வந்து பாருங்க, மலர் வந்து கொய்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பறி வந்தாலும், கொய் வந்தாலும் சரி, கொய் போடுங்க. சரிங்களா? கொய் வந்து போடுங்க. அப்படி இல்லன்னு கேட்டா பறி. சரிங்களா? 2ம் வந்து ஈஸி தான். ஒருத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. காகம் வந்து பாருங்க கரையும், குதிரை வந்து கனைக்கும், சிங்கம் வந்து முழங்கும், நரி வந்து ஊளையிடும், குயில் வந்து கூவும். ஓகேவா? நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ல கம்பேர் பண்ணி உங்களுக்கு குடுத்தாச்சு. நியூ புக்ல, ஓல்டு புக்லயும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒலி மரபு வந்து குடுத்தாச்சு. இதுல இருந்து கண்டிப்பா 3 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரிங்களா? 5 மார்க் மினிமம் 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா கூட 4 1/2 மார்க் இருக்கு. சரிங்களா? 4 1/2 மார்க் கொஸ்டின் வந்து நான் குடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.